நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பதற்றம் நண்பர்களே. அதாவது இந்திய எல்லைக்குள்ள இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய படைகள் உள்ளே புகுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. ஒருத்தர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 10,000 பேரை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிற தகவலை நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா சீனா எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு இப்போ இந்தியாவுக்கு அடிச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டு. அந்த நல்ல செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பற்றி ஏறி ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தானில் மீண்டும் இப்போ ஒரு விஷயம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. இதனால் பொதுமக்கள் கதறி துடிக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காஷ்மீருக்கு 10,000 பயங்கரவாதிகளை ஹபீஸ் சையத் அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த மதகுருவான நசீர் மதானி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கம் ஒன்றின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் நசீர் மதானி இப்படி சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுடைய அண்டை நாடுகளில் ஒன்றான பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு நாச வேலைகளில் ஈடுபட்டு வருது. பல முறை சர்வதேச மன்றங்களில் இந்தியா இதை அம்பலப்படுத்தியும் பாகிஸ்தான் தன்னுடைய செயலை நிறுத்துறது இல்லை. இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலமும் பாகிஸ்தான் கொடுத்துட்டு வர்றாங்க. குறிப்பாக மும்பை பயங்கரவாத தாக்குதல் உள்பட இந்தியாவுடைய பல தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி ஹபீஸ் சையத் பாகிஸ்தானில் சுதந்திரமாக நடமாடிட்டு வர்றான். இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து நாச வேலைகளில் ஹபீஸ் சையத் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துட்டு வரும் நிலையில தான் பாகிஸ்தானை சேர்ந்த மதகுரு ஒருவரே தற்போது அதை உறுதி செய்யும் விதமாக பேசியிருக்கிறாரு. பாகிஸ்தானை சேர்ந்த மதகுருவான நசீர் மதானி கடந்த 14ஆம் தேதி அந்த நாட்டில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசும்போது ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு. அது இப்போ பயங்கர வைரலாக இருக்கு. அதாவது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கம் ஒன்றின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய நசீர் மதானி லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் நிறுவனர் ஹபீஸ் சையத் பற்றி பேசியிருக்கிறாரு. அதான் என்ன சொல்றாருன்னா, காஷ்மீருக்கு 10,000 பயங்கரவாதிகளை ஹபீஸ் சையத் அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு லஷ்கர்-இ தொய்பாவுடைய பங்கு பற்றிய கேள்விகளை மீண்டும் இது எழுப்பியிருக்கு. ஜம்மு காஷ்மீரில் கடந்த 2025ஆம் ஆண்டு பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியிலையும் பாகிஸ்தானுடைய சதி இருந்தது அம்பலமாச்சு. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் லஷ்கர்-இ தொய்பா அமைப்பின் ஆதரவு அமைப்பான TRF அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றாங்க. பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதலை எடுத்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானில் இருக்கும் பயங்கரவாத தளங்கள் மேலே ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரில் அதிரடி தாக்குதலை இந்தியா நடத்தினாங்க. பயங்கரவாத செயல்களால் பாகிஸ்தானும் கடுமையாக பாதிப்பை சந்திச்சுட்டு வருது. இருந்தாலும் அந்த நாடு திருந்தின பாடு இல்லை அப்படின்னும், மேலும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு வருவதையும் நசீர் மதானி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரு. ஐநாவால் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஹபீஸ் சையத் மீது இந்தியாவிலேயும் பல்வேறு வழக்குகள் இருக்கு. கடந்த ஜூலை மாதம் பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக ஹபீஸ் சையத்துக்கு ஜம்மு காஷ்மீர் நீதிமன்றம் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பிச்சாங்க. மும்பை தாக்குதல் தொடர்பாக ஹபீஸ் சையத்துக்கு எதிராக வழக்கு நடைபெற்று வருது. கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி மும்பையில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 10 பேர் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் மும்பையில் 166 பேர் கொல்லப்பட்டாங்க. உலகையே உலுக்கிய இந்த பயங்கரவாத தாக்குதலில் லஷ்கர்-இ தொய்பா அமைப்பு பொறுப்பேற்றாங்க. இந்த தாக்குதல் தொடர்பான வழக்கு மும்பை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருது. ஹபீஸ் சையத் உள்பட 6 பாகிஸ்தானியர்களுக்கு எதிராக விசாரணைக்கு ஆஜராகாத நிலையிலையும் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த நிலையில தான் இந்தியாவுக்குள்ள ஊடுருவதற்கு 10,000 பயங்கரவாதிகளை ஹபீஸ் சையத் அனுப்பி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற தகவலை பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ஆளை சொல்லியிருக்கிறது. இப்போ இந்தியாவை கடும் கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய இந்தியா துணிந்து நிற்கிறாங்க. நம்முடைய இந்திய படைகள் எதுக்கும் அஞ்சாமல் அயராது உழைத்து கொண்டு இருக்காங்க. பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளும் ஹபீஸ் சையத்தும் உள்பட யாராக இருந்தாலும் பாகிஸ்தான்லேருந்து எத்தனை பேர் அனுப்பினாலும் அவர்களை காலி செய்கிறது தான் இந்தியாவுடைய ஒரே நோக்கம். அதனால் எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் சும்மா விடமாட்டோம் அப்படிங்கிற ரீதியில் இப்போ இந்தியா தெளிவாக நிற்கிறாங்க. அதனால் பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் பல சர்வதேச நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை சீனாவிலேயே தயாரிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் பல்வேறு காரணங்களால் உலக நாடுகள் இப்போது சீனாவிலேருந்து வெளியேறிட்டு வருது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாம்சங், ஆப்பிள் நிறுவனங்கள் சீனாவுக்கு வெளியே தன்னுடைய உற்பத்தியை அதிகரிக்க முயற்சி செஞ்சுட்டு வரும் நிலையில் அந்த லிஸ்ட்டில் இப்போது கூகுளும் இணைஞ்சிருக்காங்க. இது குறித்து தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒட்டுமொத்த உலகுக்கும் உற்பத்தி மையமாக இருந்தது சீனா தான். பல ஆண்டுகளாகவே உலகின் அனைத்து நிறுவனங்களும் சீனாவிலேயே தங்கள் உற்பத்தி ஆலைகளை வச்சுருந்தாங்க. ஆனால் கொரோனா சமயத்தில் சீனாவுடைய கட்டுப்பாடுகள்னால சர்வதேச நிறுவனங்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டது. இதனால் சர்வதேச நிறுவனங்கள் சீனாவை மட்டும் நம்பியிருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. கூடவே ட்ரம்ப்பும் சீனாவுக்கு எதிராக வரிகளை விதிக்கவே நிலைமை சட்டென மாறிச்சு. பல்வேறு நிறுவனங்களும் சீனாவுக்கு வெளியே தங்கள் உற்பத்தி அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போது கூகுள் நிறுவனமும் இணைஞ்சிருக்கு.
கூகுள் நிறுவனம் தன்னுடைய பிக்சல் ஸ்மார்ட் போன்கள் உள்ளிட்ட பொருட்களுடைய உற்பத்தியை சீனாவுக்கு வெளியே மொத்தமாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் வியட்நாமில் உற்பத்தியை தொடர்ந்து கூகுள் நிறுவனம் அதிகரிச்சுட்டு வருது. அடுத்த ஆண்டு முதல் பிக்சல் போன்கள், ஸ்மார்ட் வாட்சுகள் மற்றும் வயர்லெஸ் இயர்பட்ஸ் உள்ளிட்ட அனைத்து தயாரிப்புகளுடைய உற்பத்தியையும் சீனாவிலிருந்து மாற்றுமாறு தன்னுடைய சப்ளையர்களிடம் கூகுள் கேட்டுக்கொண்டது. 2027ஆம் ஆண்டுக்குள்ள தன்னுடைய ஒட்டுமொத்த தயாரிப்பையும் சீனாவுக்கு வெளியே மாற்ற கூகுள் இலக்கு வச்சிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் சீனா இடையே தொடர்ந்து நிலவிட்டு வரும் வர்த்தகம் மற்றும் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் தன்னுடைய சப்ளை செயினை பல்வேறு நாடுகளுக்கு விரிவுபடுத்த கூகுள் முயற்சி செஞ்சுட்டு வருது. இதன் ஒரு பகுதியாக கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியா மற்றும் வியட்நாமில் கூகுள் தன்னுடைய உற்பத்தியை அதிகரிச்சுட்டு வருது. இருந்தாலும் பிக்சல் போன்களுடைய உற்பத்தி தற்போது வரைக்கும் சீனாவிலேயே அதிகம் நடைபெற்றுட்டு வருது. கூகுளுடைய பிக்சல் போன்கள் சீனாவில் விற்கப்படுறதில்ல. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பதற்றத்துக்கு நடுவே ஏன் சீனாவில் உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு கூகுள் யோசிக்கிறாங்க. இதன் காரணமாக தான் சீனாவிலிருந்து மொத்தமாக உற்பத்தியை நிறுத்த கூகுள் திட்டமிட்டிருக்கு. வியட்நாமில் பிக்சல் மொபைல் உற்பத்தியை அதிகரிக்க கூகுள் திட்டமிட்டிருக்கு. வியட்நாமில் வெற்றிகரமாக பிக்சல் போனை தயாரிக்க முடியும் நிலையில் சீனாவிலிருந்து சீக்கிரம் வெளியேறிவிட முடியும் அப்படின்னு கூகுள் நம்புது. இதே வேகத்தில் எல்லாம் நடந்துச்சுன்னா எதிர்காலத்தில் பிக்சல் போன்களுடைய முக்கிய உற்பத்தி மையமாக வியட்நாம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சாம்சங் நிறுவனம் தன்னுடைய ஸ்மார்ட் போன் உற்பத்தியை அதிக அளவில் சீனாவுக்கு வெளியே மாற்றி அமைத்துள்ள நிலையில் அந்த லிஸ்ட்டில் இப்போ கூகுள் நிறுவனமும் இணைஞ்சிருக்கு. சாம்சங், கூகுள் மட்டும் இல்லாமல் ஆப்பிள் நிறுவனம் கூட தன்னுடைய ஐஃபோன் உற்பத்தியை சீனாவுக்கு வெளியே பரவலாக்கி வருது. அதில் இந்தியாவுக்கு முக்கிய இடம் இருக்குது. இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனம் தொடர்ந்து முதலீடுகளை அதிகரித்து உற்பத்தியையும் அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வியட்நாம் மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் இந்த திட்டத்தில் முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு. இந்தியாவில் குறிப்பாக பிரீமியம் ஸ்மார்ட் போன் சந்தையில் கூகுள் வேகமாக வளர்ந்துட்டு வருது. வேகமாக வளர்ந்து வரும் பிராண்டாக இருக்கிறதுனால அதை கருத்தில் கொண்டு இந்தியாவிலையும் தன்னுடைய பிக்சல் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை அதிகரிக்க கூகுள் திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலம் உற்பத்தி செலவு, சப்ளை செயின் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்படின்னு கூகுள் நினைக்கிறாங்க. முக்கிய நிறுவனங்கள் இதுபோல் சீனாவிலிருந்து வெளியேறுவது இந்தியாவுக்கே நன்மை பயப்பதாக இருக்கு. இந்தியாவில் முதலீடுகள் அதிகரிக்கும் நிலையில் இதனால் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய அரசியல் மற்றும் நிர்வாக பவர் யாருக்கு அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த நாட்டுடைய இராணுவ அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று வரும் சூழலில் விரைவில் அங்கு இராணுவ ஆட்சி அமைவதற்கான அனைத்து அறிகுறிகளும் தெரிய தொடங்கியிருக்கு. பாகிஸ்தான் நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே பொருளாதார நெருக்கடி நிலவுறது நமக்கு தெரியும். அந்த நாட்டு அரசுக்கு உதவவே சர்வதேச நாணய நிதியம் பல்வேறு நிபந்தனைகளை விதிச்சிருந்தாங்க. அந்த சீர்திருத்தங்களை செஞ்சாதான் நாங்கள் உதவுவோம் அப்படின்னு நெருக்கடி கொடுக்கும் அளவுக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை மோசமாக இருந்தது. இவ்வளவு மோசமான சூழ்நிலையும் கூட பாகிஸ்தானில் இராணுவத்தின் அதிகாரம் மேலோங்கிட்டு வருது. அங்கே ஃபீல்டு மார்ஷலாக இருக்கும் முன்னீர் எப்படியாவது அதிகாரத்தை நேரடியாக அடைய வேண்டும் அப்படின்னு துடிச்சிட்டு வர்றாரு. இதற்கிடையில் தான் அந்த நாட்டுடைய இராணுவம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தேசிய திட்டம் ஒன்றை உருவாக்கி வர்றதாக சொல்லப்படுது. அரசுடைய முக்கிய முடிவுகளை எடுப்பதில் அதில் இராணுவத்துக்கு அதிகாரப்பூர்வமான பங்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வெறுமன கருத்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் தீவிர ஆலோசனையிலையும் பங்கேற்கும் அளவுக்கு இராணுவத்துக்கு அதிகாரம் கொடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. பாதுகாப்புத்துறையை சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீருக்கு நெருக்கமான ஒருவர் இந்த தகவலை சொல்லியிருக்கிறாரு. இந்த திட்டம் பொருளாதார சீர்திருத்தங்களை மட்டுமில்லாமல் அரசியலமைப்பில் முக்கிய மாற்றங்களையும் கொண்டு வரலாம். இதில் முக்கிய மாற்றமே இராணுவத்துக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்படுவதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டுடைய முக்கிய முடிவுகளை எடுப்பதில் பாகிஸ்தான் இராணுவத்தை தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். பாகிஸ்தானில் இராணுவம் ஏற்கனவே அரசியல் மற்றும் வெளியுறவு கொள்கையில் மறைமுகமாக பல்வேறு முடிவுகளை எடுத்துகிட்டு வருது. இந்த திட்டம் வந்தால் இனி நேரடியாகவே முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சியே இருந்தது இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. கடந்த காலங்களில் பல முறை பாகிஸ்தானில் இராணுவம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சுமார் 34 ஆண்டுகள் வரைக்கும் பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி நடந்தது. கடைசியாக 2008 இராணுவ ஆட்சி முடிந்த நிலையில தான் மீண்டும் இராணுவ ஆட்சியை நோக்கியே பாகிஸ்தான் நகர்றது போல தெரியுது. தற்போது பரிசீலிக்கப்படும் இந்த திட்டம் இராணுவத்தின் செல்வாக்கை அரசியலமைப்பு கட்டமைப்பின் கீழ் அதிகாரப்பூர்வமாக கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முக்கிய முடிவுகளை பாகிஸ்தான் அரசுடன் சேர்ந்து இராணுவமும் இணைந்து எடுக்கும். அதுக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் தரப்படுறதுனால யாரும் இது குறித்து கேள்வியும் எழுப்ப முடியாது. மேலும் பாகிஸ்தானில் இப்போது இந்தியாவை போலவே நாடாளுமன்ற ஆட்சி முறை இருக்கு. இதை மாற்றி அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவது குறித்தும் ஆலோசனை நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. துருக்கி மற்றும் எகிப்து போன்ற நாடுகளைப் போல அதிபர் முறைக்கு மாற போகிறாங்களாம். அதிபர் முறை அப்படின்னா ஒற்றை நபருக்கே அதிகாரம் குவிந்து கிடக்கும். இருந்தாலும் அதிபர் முறையில் விரிவான முடிவுகளை எடுக்கவும் கொள்கைகளை சீராக வைத்திருக்க முடியும் அப்படின்னு பாகிஸ்தான் கருதுறாங்க. இந்த அதிபர் முறையும் சரி, இராணுவத்துக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கும் சட்டமும் சரி, பாகிஸ்தான் நேரடியாக இராணுவ ஆட்சியை நோக்கியே செல்லுது.
பொருளாதார நெருக்கடி, அதிக கடன், அரசியல் மோதல்கள் அப்படின்னு பாகிஸ்தான் ஏற்கனவே படாத பாடுபட்டு வரும் நிலையில இது நேரடியாக இராணுவத்துடைய கைகளுக்கு ஆட்சியை தாரை வார்ப்பதற்கு சமம் அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.